ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலில் இருந்து வெளியே வர தாமதமானதால் அமைச்சர் மூர்த்தி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நேரடியாக களத்திற்கு சென்று காளைகளை அவிழ்த்து விடுகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். கிட்டத்தட்ட 1000 காளைகள் களமிறக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? தற்பொழுது வரை எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணை. தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை உள்ளடக்கிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் முதல் ஜல்லிக்கட்டாக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி இறுதி ஜல்லிக்கட்டானது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியில் நிறைவேறுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற்று வருகிறது. அதனுடைய அடிப்படையில் தற்போது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் மிக சரியாக 7:45 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கியிருந்த சமயத்தில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய மதம் நேரடியாக இந்த இடத்திற்கு வருகை தந்து பச்சை கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை தொடங்கி வைத்தனர். தொடங்கி வைத்த அந்த நேரத்திலிருந்து சீறி வரக்கூடிய காளைகளை சினம் கொண்ட காளைகளாக இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் தொடர்ந்து அடக்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1000 காளைகள் வலைத்தளத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1000 காளைகளும் இன்றைய 6 மணிக்குள் நிச்சயமாக இறக்கி விடப்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெரிய வருகிறது. இருப்பினும் கூட வாடிவாசலில் இருந்து காளைகளை அவிழ்த்து விடுவதில் சில சிக்கல்கள் இருந்தது. உடனடியாக இதனை அறிந்த வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நேரடியாக வாடிவாசல் களத்திற்கு துளியளவும் அச்சமின்றி நேரடியாக வேட்டியை மடித்துக் கொண்டு சென்று அங்கே இருந்து காளைகளை இந்த மாதிரி செய்யுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து தற்சமயம் காளைகளை அனுப்பும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இவர் சென்ற அந்த நேரத்திலிருந்து அந்த காளைகள் எந்தவித சிக்கலின்றி தொடர்ந்து வேகமாக வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1000 காளைகள் பங்கு பெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு என்பதும் இது சரியாக 6 மணிக்கு நிறைவேறுகிறது என்று எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக மாடு பிடிக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களுக்கு நாம் பார்த்தோமானால் ஒரு கார் என்பது பரிசாக வழங்கப்படுகிறது. அதே சமயம் சிறந்த காளைக்கு ஒரு டிராக்டர் என்பது பரிசாக வழங்கப்படுகிறது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் 3 பரிசுகள் வழங்கப்படுவதாக தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 3வது பரிசாக சேர் ஆட்டோ என்னக்கூடிய ஆட்டோவும் பரிசாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பார்வையாளர்களை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இதுவரை 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் தொடர்ந்து காத்துக்கொண்டு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல ஜல்லிக்கட்டு காளைகளை பரிசோதிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே காளைகளுடைய முழு உடல் தகுதி இருந்தால் மட்டுமே அந்த களத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அதனுடைய அடிப்படையில் இதுவரை கிட்டத்தட்ட அனைத்து காளைகளும் தகுதி பெற்றிருக்கிற பட்சத்தினோட 16 காளைகள் தகுதி இல்லாமல் திருப்பி மீண்டும் இல்லத்துக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. காளைகளுடைய தகுதியை பார்த்தோம்னால் நிச்சயமாக 4 அடி உயரம் இருக்க வேண்டும், 4 பற்கள் முளைக்க வேண்டும். அதே போல கொம்பு என்பது எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்துவிடக்கூடாது போன்ற நிபந்தனைகள் இருந்து வருகிறது. அதே சமயம் மாடுபிடி வீரர்களுக்கும் இங்கே சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதை பொறுத்தவரையில் 5 அடி உயரம் அவர்கள் இருக்க வேண்டும். அதே சமயம் காயத்தினுடைய சுவடுகள் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் உள்ளிட்ட எந்த ஒரு வசதிகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த ஜல்லிக்கட்டானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இதுவரை எந்தவித நடந்து கொண்டிருக்கிற இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் மதுரை அவனியாபுரத்தில் மட்டுமே ஒருவர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் என்பது அரங்கேறியது. ஆனால் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 2 ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் எந்தவித உயிர் அசம்பாதமும் ஏற்படவில்லை என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருணை, தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.